சரி, நிஃப்டி பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ ஒரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம், ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நம்மளுக்கு வந்து இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு தடவை ஹிட் பண்ணிவிட்டு அந்த ரிஜெக்ஷன்ஸ், அப்போது இப்போ உங்களுக்கு அந்த ரீசன் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது மார்க்கெட் அந்த ருப்பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகிறதுனால ஃபால் ஆச்சா, இல்லைனா வந்து நம்மளுக்கு இந்த சார்ட்லேயே வந்து கிளியராக நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கும். சரி, அப்போ அந்த ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணிவிட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம இதில் வந்து அந்த செல்லிங்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். அப்போது நிஃப்டி இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைனில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது ஒரு பொசிஷன் பார்க்கும்போது இங்கே வந்து ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இப்போ ஒரு பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து ஒரு பையிங் மொமெண்டம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்னா நிஃப்டி வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகணும். இப்போ இன்றைக்கி க்ளோஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகலை.